Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல touch related ஆன ஒரு 5 phrases நம்ம பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் நான் உங்களுக்கு கடைக்காரங்களுக்கு தெரியாமல் பொருளை திருடி வைக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி கடல் கொள்ளையர்கள் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ கடைக்காரங்களுக்கு தெரியாமல் கடையிலேருந்து ஒரு பொருளை திருடுறதுக்கு ஷாப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஷாப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பைரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இதில் வந்து ஒரு ஹாலிவுட் மூவியோட நேமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். ஓகே, நான் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் லெசன். இன்றைக்கி லெசனில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெட் இன் டச். கெட் இன் டச் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய மீனிங் வந்து காண்டாக்ட் சம் ஒன் அப்படின்றது தான், யாரையாவது காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, I want to get in touch with Jane. Do you have her number? I want to get in touch with Jane. Do you have her number? யாராவது ஒரு ஓல்டு ஸ்கூல் மேட்டோ அல்லது காலேஜ் மேட்டோ அவங்களோட நம்பரை நம்ம அவங்கக்கிட்ட பேசணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு காலேஜ் மேட் கிட்ட நம்ம கேட்கும்போது நான் வந்து ஜேனோட பேசணும்னு நினைக்கிறேன், நீ வந்து அவளோட நம்பர் வச்சுருக்கியா அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு கெட் இன் டச் வித் ஜேன். Do you have her number? Number 2 in our list is keep in touch. Keep in touch means stay in touch with someone. யாரோடையாவது தொடர்ந்து அவங்களோட நம்ம காண்டாக்டில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து keep in touch அப்படின்னு சொல்லுவோம். For example, I want to keep in touch with my schoolmates அப்படின்னு சொல்லலாம். I always want to keep in touch with my schoolmates அப்படின்னா நான் எப்போவுமே என்னோட ஸ்கூல்மேட்ஸோட டச்லேயே இருக்கணும்னு சொல்லி விரும்புவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்பர் 3 in our list is lose touch with someone. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இது அப்படியே வந்து கீப் இன் டச் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட். நம்ம ஒருத்தருடைய காண்டாக்டை நம்ம வந்து இழக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு லூஸ் டச் வித் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் லாஸ்ட் டச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ். ஸோ அது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கூல் மேட்ஸோட எனக்கு வந்து டச் விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் லாஸ்ட் மை டச் வித் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் see one more example. Although they lived in different countries, they have never lost touch with each other. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க வெவ்வேறு நாடுகளில் வேறு கண்ட்ரீஸில் அவங்க வாழ்ந்தாலும் அவங்க இப்போ வரைக்கும் காண்டாக்டை அவங்க மிஸ் பண்ணலை அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ நான் இவங்களோட எனக்கு வந்து காண்டாக்டை நான் வந்து இப்போது நான் அவங்களோட காண்டாக்டில் இல்லை, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் லாஸ்ட் டச் வித் யாரோ அந்த பர்சனோட நேம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்பர் 4 in our list is lose one's touch. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லூஸ் டச் வித் சம்ஒன் அப்படின்றதுக்கும் லூஸ் ஒன்ஸ் டச் அப்படின்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. லூஸ் ஒன்ஸ் டச் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பெரிய டான்ஸர், பரதம் டான்ஸர், ஆனால் எனக்கு இப்போ வந்து டச் விட்டுருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி எடிட்டிங் எல்லாமே என்னுடைய வீடியோஸ்க்கு நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு டச் விட்டுருச்சு பிகாஸ் என்னோடய டீம் தான் அதை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம லூஸ் ஒன்ஸ் டச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் சீம்ஸ் லைக் ஐ ஹாவ் லாஸ்ட் டச் வித் எடிட்டிங் பிகாஸ் nowadays மை டீம் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு எடிட்டிங்கோட டச் விட்டுருச்சு பிகாஸ் என்னோடய டீம் தான் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஓகே, தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் அவுட் ஆஃப் டச். அவுட் ஆஃப் டச் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கம்யூனிகேஷன் அப்படின்றது தான். ஒரு இன்ஃபர்மேஷனோ கம்யூனிகேஷனோ இல்லாமல் இருக்கிறது, இதை தான் வந்து நம்ம அவுட் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இஸ் பிகமிங் லிட்டில் அவுட் ஆஃப் டச் nowadays அப்படின்னு சொல்லலாம். This marketing department is becoming little out of touch with new trends அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு
இந்த நியூ ட்ரெண்ட் பற்றி எதுவுமே தெரியல. ஸோ அது வந்து அவங்களுக்கு லேக் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கிறாங்க. நியூ ட்ரெண்ட் பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. I haven't thought for a while, so I'm little out of touch. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் இந்த டீச்சிங் ஃபீல்ட்லேயே இல்லை, ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நான் கொஞ்ச நாளாக நான் டான்ஸே பண்ணலை, ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வந்து ட்ரைனிங் வேணும், ப்ராக்டிஸ் வேணும், கொஞ்சம் நாள் ஆகும் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது தான் இந்த அவுட் ஆஃப் டச் அப்படின்றது. ஓகே, that's it with the lesson today. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல கண்ணு பட போகுது அப்படின்னு சொல்லுவோம், திருஷ்டி சுற்றி போடு, கண்ணு பட போகுது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் ஆன்லைன் செஷன் நியூ பேட்சஸ் வந்து 3 நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 10 to 11 ஒரு பேட்ச், அப்புறம் ஈவினிங் செஷன்ஸில் 6 to 7 and 7 to 8 நியூ பேட்சஸ் கமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malan. See you. Bye-bye.